வணக்கம். நாளை மறுநாள் 10ஆம் தேதி கரூருக்கு எம்மன் வருது. கொஞ்சம் நம்ம தமிழ் சொந்தங்கள் யாரும் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போகாதீங்க. ஏற்கனவே 41 பேரை உயிரை பலி கொண்ட இடம். தயவு செய்து சொல்கிறேன், கரூருக்கு தாய்மார்கள் இந்த பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு போய் ஆர்வப்பட்டு தூக்கிட்டு போய் எந்த ஒரு இழப்பையும் ஏற்படுத்தாதீங்க. இது நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா முன்னாடி ஒரு 41 பேர் உயிர் போயிட்டு இப்போ விவசாயிகளை எல்லாம் உடல் மட்டும்தான் இருக்குது, உயிர் போயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி தான் சொசைட்டிலேருந்துலாம் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ரேஷன் கார்டில் ஒருத்தவங்களுக்கு தான் விவசாய கடன் தள்ளுபடியாம். இதெல்லாம் என்ன? இதில் இன்னொன்று மானங்கட்டவனும் விவசாயி. நானும் விவசாயி தான். ஏன்னா நானும் சேர்ந்து தானே திட்டிக்கணும். 600 பேர் கூட்டியிருக்கீங்களாடா, வெக்காம இல்லடா உங்களுக்கெல்லாம்? தமிழ்நாட்டில் இத்தனை விவசாயி தான் இருக்கீங்களா? தலைமைச் செயலகத்துக்குள்ள போய் கூட்டியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரு விவசாய சங்கம்ன்ட்டு ஒரு உங்களுக்கெல்லாம் பொறுப்பு வெக்காம இல்லை? விவசாய சங்கம்னா ஒவ்வொரு விவசாயியும் ஒன்றிணைக்கணும். காசு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் விவசாய சங்கம் கிடையாது. இப்போ ஐயா பிஆர் பாண்டியன் இருக்கார். நான் சொல்கிறத அவரை செய்ய சொல்லி பார்ப்போம். தமிழ்நாட்டில் விவசாயி இந்த வருஷம் விவசாயம் புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இதை தமிழ்நாட்டு ஒவ்வொரு விவசாயியும் செய்யணும். தமிழ்நாடு அரசு அப்போ தான் நம்ம காலில் விழுவோம். இப்போ நம்ம போய் அவங்க காலில் விழுந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சொன்னார்ல, முதலமைச்சர் சொன்னார்ல, விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடின்னு. இவ்வளவு போராடுறோமே, செய்யலையில் நம்ம செய்வோம். விவசாயம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு செய்வோம். சொல்ல வைங்க. ஒவ்வொரு வீடாக போய் விவசாயியை சந்திங்க, விவசாய சங்கம்லாம். இல்லைன்னா இந்த அரசாங்கம் விவசாய சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களை எல்லார் கணக்கையும் எடுக்க சொல்லு. சொத்து மதிப்பு, பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் எடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் நம்ம விவசாயிகள், விவசாயி மகன்கள் எல்லாம் தான் பார்க்க போகிறீங்க. பிள்ளைகள் எல்லாம் தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் யோசிங்க. நம்ம விவசாயி, நம்ம விவசாயியோட பிள்ளைகள், நம்ம அப்பனும் விவசாயம் பண்ணாதான் அடுத்தவங்களுக்கே சோறு, விவசாய நிலம் இல்லாதவங்களுக்கே. ஆனால் அவங்க ஐடி கம்பெனியில் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்ன வரைக்கும் நம்ம அப்பன் கோமணத்தை கட்டிக்கிட்டு சாவுறான். யோசிச்சு பாருங்கள், விவசாயின்னா எவ்வளோ கஷ்டங்கிறத. இன்றைக்கி விவசாயியை ஏமாற்றிட்டு இந்த அரசாங்கம் நிற்கிது. இந்த பக்கத்தில் கும்பகோணத்தில் தான் விவசாயத்துறை அமைச்சர் அவன் வீட்டை போய் முற்றுகையிட்டான். நம்மலாம் விவசாயிலாம் சேர்ந்து பதவி விலகு அப்படின்னு சொன்னா என்ன? நம்மளாம் விவசாயி தானே. ஒரு 10,000 பேர் கூடி நீ பதவி விலகு, உன் முதலமைச்சர் சொன்ன வசனம் உங்களுக்கு நான் ஓட்டு போட்டோம், நீ ஜெயிச்ச அப்படின்னு கேட்போம். விவசாயிகள், விவசாய சங்கங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் ஜெயிக்கலாம். நன்றி. நாம் தமிழர். ஏன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதை மாதிரி குரல் கொடுக்கும். ஏன் சீமான் அண்ணன் 16 வருஷமாக கொடுத்தாரு, அதே மாதிரியே நாங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் விவசாயிகளுக்காண்டி. நன்றி.